டேய், எனக்கு என்னமோ நீ அவளுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறது நல்லதுன்னு படல. வேண்டாம். யாருன்னே தெரியாத பொண்ணு. அவள கொண்டு போயி உங்க கடையில வைக்கிறது எனக்கு ஒன்னும் சரியா படல. டேய், நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னதுதான். எனக்கு ராதாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவ எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாவும் இருப்பான்னு எனக்கு தோணுது. வந்து இருக்கட்டும். பாப்போம். எனக்கு என்னமோ அந்த பொண்ண வேலைக்கு வர சொன்ன மாதிரி தெரியல. அட, வந்துட்டாங்க போலயே. எப்படியாவது கால்ல விழுந்தாவது வேலையை வாங்கிடணும். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்டர்வியூவே இந்த லட்சணம். வேலையில எப்படி செய்வீங்க? ஒழுங்கா செய்வீங்களா? சார், அதெல்லாம் நல்லா பண்ணிடுவேன் சார். நீங்க எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார், ப்ளீஸ். மச்சான், நீ கொஞ்சம் அந்த சைடு வெயிட் பண்ண. நான் இன்டர்வியூ எடுத்துட்டு வரேன். சரிதான்டா. வாங்க வந்து உட்காருங்க. இங்க பாருங்க ராதா, நீங்க என்ன சார் நல்லா கூப்பிட வேண்டாம். என் பேர் கிருஷ்ணா. நீங்க கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலும் சரி, கிருஷ்ணன் கூப்பிட்டாலும் சரி. அது உங்க விருப்பம். அப்புறம் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க எங்களோட மில்லுக்கே ஃபுல் டேவா வந்துருங்க. உங்களுக்கு salary 15,000 போட்டு தர சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா சார், நான் ஒரு ஷாப்க்கு ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அங்கிருந்து டக்குன்னு நிக்க முடியாது. நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார். சரி, நான் உங்களுக்கு 10 days டைம் தரேன். நீங்க அப்புறம் அங்க வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே தானே? ம், ஓகே தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல. நீங்க வேலைய சரியா செஞ்சா எனக்கு அதுவே போதும். நீங்க மாசம் மாசம் சேலரிய கரெக்டா வாங்கிக்குவீங்க. அதுல எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் வரேன் சார். ஹம். எப்படியோ வேலைக்கு செட் பண்ணிட்ட. நீ லைஃபுக்கு செட் பண்ணணுமா? என்னடா சிரிக்கிற? அப்படித்தானே நீ சொன்ன? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்ல கிடையாது. உனக்கு அப்படி புரிஞ்சிருக்கு. என்ன இவ இன்னும் வராம என்னதான் பண்றா? எப்ப பாரு லேட்டு. வரட்டும் வரட்டும், அப்புறம் அவளை வச்சுக்கிறேன். சஞ்சய், டேய், என்ன கோவமா இருக்கியா? நான் ஒண்ணும் கோவமா இல்ல. எப்பவும் உனக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கறதானே. இன்னைக்கு என்ன எனக்கு புதுசா? இதுல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஓஹோ, பேச்சு என்ன ஒரு மாறி போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுடா? கனி, எனக்கு அண்ணிய பார்க்கணும் போல இருக்கு. அவங்க வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா. அதான் நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காதுல்ல. நீயும் என் கூட வரியா? இத சொல்றதுக்குதான் என்ன கூப்பிட்டியா? ஆமா கனி, நான் தனியா எப்படி போக முடியும்? அதான் நீயும் வரியான்னு கேக்குற கூப்பிட்டேன். நான் கூட என்னமோ சொல்லுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ வாயே திறக்க மாட்டேங்கிறல. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன? நான் பாட்டுக்கு சொன்னேன், கேட்டுட்டு இவ பாட்டுக்கு திரும்பி இருக்கா. ஏ கனி, ஏ கனி, உன்னதான். கொஞ்சம் இங்க வா. இங்க பாரு, உங்க அண்ணிய பாக்கறனா நீ போய் பாத்துட்டு வா. என்ன இது கூப்பிட்டுட்டு இருக்க? இதுக்குதான் நீ கூப்பிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை பார்க்க கூட வந்திருக்க மாட்டேன். ஓ, மேடம் கோச்சுக்கிட்டீங்களா? சரிங்க வா. எதுக்கு? அட வாமா. சொல்லு. சரி, நேத்து என்னமோ அப்பா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டியே, என்னது? அது அதான் நீ சொல்லலன்னு சொல்லிட்டல. உங்க அண்ணாட்ட சொல்லிருப்பாருன்னு சொன்னியே, அவர்கிட்டே கேட்க வேண்டியதானே? நான் தான் சொன்னேன்ல, அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் ஆச்சு போயின்னு. அண்ணனும் பின்னாடியே போயிட்டான். அவன்கிட்ட எங்க போய் நான் கேக்குறது? நீயே சொல்லு. என்ன சொன்னாரு மாமா? அது அது வந்து அது இருக்கட்டும். நீ என்ன கையில பின்னாடி வச்சிருக்க? என்னன்னு காட்டு. பூவா? என்னடா, பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? யாருக்கு? கனி, இது நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நிஜமாவா சஞ்சய் சொல்ற? சரி கொடு, நான் வச்சுக்கிறேன். என்ன இவ எதுவுமே சொல்லாம வாங்கி வச்சுக்கிட்டா? கனி, என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா? அட, ஆமாண்டா, பூ வாங்கி கொடுத்தல்ல, ரொம்ப தேங்க்ஸ். இங்க நின்னா ஏதாவது வாயை புடுங்கி ஏதாவது கேட்டுக்குவான். பேசாம நம்ம போயிடணும். ஏய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அண்ணிய பார்க்க சாயந்தரம் போலாமா? ம், போலாம்.
கிட்ட இருந்தா ஏதாவது கேப்பன்னு ஓடிட்டா பாரு. சரியான ஆளுதான் இவ. டேய் சந்தோஷ், என்னடா பண்ற? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ அங்கேயே இருப்ப? எப்பவும் உனக்கு ஆபீஸ் தான் முக்கியம்ல? இப்படியே பண்ணிட்டு இருந்த நீ என்கிட்ட செம்மையா அடி வாங்குவ. என்னடா பாக்குற? நான் உன்னை அடிக்க மாட்டேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா உன்னை அடிப்பேன். எப்பதான் வருவ நீ? உன்னை பார்த்துட்டே இருக்கணும்டா. டேய், உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏதாவது பேசுடா. உன் குரலை கேட்காம எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சந்தோஷ்? தேனு மாசமா இருக்காளாம். எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது? உன் ஆசைக்காக என் ஆசையை கொஞ்ச நாள் நான் அமைதியா தான் இருக்கணும் போல. அதுக்காக நான் இப்படியே இருப்பேன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. இந்த வெண்ணிலாவை என்ன நினைச்ச நீ? எப்பவும் அமைதியாவே இருப்பான்னு நினைச்சியா? உன் ஆசைக்கு மட்டுமே நான் இடம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஒரு நாள் நானும் கோபக்காரியா மாறிடுவேன். என்ன முறைக்கிற நீ? இந்த முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சிட்டு இருக்காத. இந்த சட்டை நம்மளோட ஞாபகார்த்தமா நம்ம எடுத்தது. ஆனா நீ இந்த சட்டையவே போடுறதில்ல. அதுக்கே நான் எவ்வளவு கோபப்படணும் தெரியுமா? ஆனா உன் மேல எனக்கு கோபமே வர மாட்டேங்குது. ஆசை மட்டும் அதிகமாயிட்டே இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீயும் நானும் அவ்வளோ அந்யுன்யமா தான் இருக்கோம். ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு குறையாவே இருக்குடா. இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? உன்னை நேர்ல பார்த்தா எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. ஆனா நீ என் மேல காட்டுற அக்கறைக்கு நான் என்னைக்கு உன்கிட்ட அடிமையா தான் இருக்கணும் போல. வெண்ணிலா, இவ்ளோ ஆசை வச்சுட்டு என்கிட்ட எதுவுமே நீ சொல்லாம இருக்கியா? ஏன்டி இப்படி இருக்க? இப்பன்னு பார்த்து நான் எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவேன்? நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா நீ எவ்வளவு மனசு கஷ்டப்படுவ. அப்ப நீயும் நானும் சேர்ந்தே போலாம். எங்க போனாலும் சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி என் கையை புடிச்சிட்டே வா. வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா. சந்தோஷ், வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீ என் சட்டையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் உங்க சட்டையை ஒன்னும் பண்ணல சாமி. சும்மா எடுத்து மடிச்சு வைக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நான் இருக்கும்போது இந்த சட்டை உனக்கு எதுக்கு? சந்தோஷ், நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என் கையை விட போறீங்களா இல்லையா? கையெல்லாம் என்னால விட முடியாது. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. இங்க பாருங்க, நான் சத்தம் போட்டு அத்தையை வர சொல்லிடுவேன். அத்தை வந்தா அப்புறம் கையை விட்டுதான் ஆகணும். வர வர உங்களுக்கு சேட்டை அதிகமாயிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்க. ஒரு நிமிஷம் இரு. நீ ஒன்னும் சத்தம் போட்டு எங்க அம்மாவெல்லாம் வர வைக்க வேண்டாம். உனக்காக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போயிடுறேன். போதுமா? எனக்காகவா? எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கொலுசா? சந்தோஷ், எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க? மண்டு, எதுக்காக அலற? நான் உனக்காக கொலுசு தானே வாங்கிட்டு வந்தேன். இப்படி நீ அழுதுட்டே இருக்காத. எதுக்காக அலற? ஏன் தான் இப்படி பண்ற? நீ இப்படி என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது, நீ ஒரு இல்லாத ஒரு நிமிஷம் கூட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அத சொன்னா கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அழுமூஞ்சி, முதல்ல அழுவாச்ச நிறுத்து. நான் உனக்காக கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சந்தோஷப்படணும். இதுக்காக நீ அழுதுட்டா இருக்க? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். ம், பின்ன என்ன? உனக்காக நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. இப்படி இருந்தேன்னா இனிமேல் நான் உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். உனக்கு வேண்டானா சொல்லு. இந்த கொலுசை கொண்டு போய் எங்க அம்மாக்கு கொடுத்தறேன். சிரிச்சது போதும். காலை காட்டு, நானே கொலுசை போட்டு விடுறேன். சரி, வந்த வேலை முடிஞ்சுது. நான் கிளம்புறேன். இல்லைங்க சந்தோஷ், ஏன் வந்த உடனே போறீங்க? கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்ல? என்ன பேச நீ விட்டாதான் ஆகும். இதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருந்தா நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? அதான் நான் கம்முன்னு வெளியே போயிடலான்னு போனேன். அட லூசு புருஷா, அது ஆனந்த கண்ணீர்டா. எல்லா பொண்ணும் எதிர்பார்க்காத டைம்ல இப்படி ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறத சந்தோஷமா தானே இருக்கும்.
அதை நாங்க எப்பவுமே கண்ணீர் மூலமா தானே வெளிப்படுத்துவேன். இப்ப என்னடா, அது கூட தெரியாதா உனக்கு? சரி, அப்புறம்? ஏய் கம்மனு இருடா. என்னடி நீ? பேசுங்கிற, அப்புறம் பேசாத கம்முனு இருங்கிற. நான் இப்ப என்னதான் பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம், அமைதியா இரு. அது எனக்கு போதும். இப்படியே நான் கொஞ்ச நேரம் சாஞ்சே இருக்கேன். ஹம், என்னால இப்போ வரைக்கும் என் வெண்ணிக்குட்டிய புரிஞ்சுக்கவே முடியல. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, இந்த மாதிரி சமயத்துலதான் இதெல்லாம் கத்துக்கணும். ஒழுங்கா பேசாம இரு. நல்லா இருக்க மாட்டேன். வேணா நீங்களே கத்துக்கோங்க. யோகா எல்லாம் கத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை தேனு? ஏன் இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா நீ கத்துக்கோ. ஏங்க, நான் நல்லா தானே சாப்பிடுறேன், ஹெல்த்தியா இருக்கேன். அப்புறம் எதுக்கு எனக்கு யோகா கிளாஸ் எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. அதுக்குன்னு அப்படியெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் உன் கொழுந்தனாரோட ஐடியா தான். என்ன சார், யோகா கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களா? ம், என் ஒய்ஃப தான் ஜாயின் பண்ணி விடலான்னு வந்திருக்கோம். உங்ககிட்ட சஞ்சய் அவரு பேசினதா சொன்னாங்கல்ல? ஆமா, அவங்க அண்ணிக்காக அவர் ரொம்ப பேசினாரு. ரொம்ப நேரம் அவங்க அண்ணிய பத்தி பெருமையா சொல்லிட்டே இருந்தாரு. மேடம், அது நீங்க தானா? ஆமா, நான் தான். மேடம், நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யோகாங்கிறது ரொம்ப கடுமையெல்லாம் இருக்காது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க மேடம், இன்னைக்கு ட்ரைலர் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை நாங்க அட்டென்ட் பண்ணலாமா? ட்ரைலர் கிளாஸா? இல்ல சார், இன்னைக்கு வேண்டாம். மேடம் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. அது குழந்தைக்கும் ஆரோக்கியம் இல்ல. அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. நாளை இல்ல மறுநாள் வாங்க. நீங்களும் மேடம் கூட கண்டிப்பா வரணும். மேடம், மேடம் உங்களுக்கு இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? 5 மாசம் ஆச்சு. அப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க 7வது மாசத்துல இருந்து வந்தா போதும். அது வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே மேடம். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். என்ன தேனு, குழந்தை மாதிரி யோகா கத்துக்கிறதுக்கெல்லாம் நீ பயப்படுற? இங்க பாரு தேனு, நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யற, ஆனா அதெல்லாம் பத்தாது தேனு. நீ இன்னும் வாக்கிங் போகணும், நார்மல் டெலிவரிக்கான யோகா எல்லாம் பண்ணணும்ல. அதுக்காக தான் சஞ்சய் இங்க பேசியிருக்கான். ஏங்க, அந்த காலத்துல எல்லாம் யோகா பண்ணியா நார்மல் டெலிவரி ஆச்சு? இதுக்கெல்லாம் கிளாஸ் வரணுமா? எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்காரு அவரு? எனக்கு யோகானால பயம் எல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்ப உண்டாயிருக்கேன். எனக்கு இந்த குழந்தைக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. எனக்கு புரியுது தேனு. அதுக்காக நீ சின்ன சின்ன விஷயங்கள்ல கூடயே அப்படியே சென்சிட்டிவா இருப்ப. சரி, அழாதடா. நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் டிசைட் பண்ணாதீங்க இப்போ. சரி, அழாத. வா போலாம். சரி சரி.